வேக்சின்ங்கிறது மருந்து இல்ல. அது வந்து அந்த பர்ட்டிகுலர் வைரஸ நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் அதோட பவர கம்மி பண்ணி, விருலன்ட் பவர கம்மி பண்ணி நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறது. அது அது போகும்போது அது கொஞ்சம் அது பவர் கம்மியா இருக்கும்போது நம்ம பாடி வந்து அத ஹேண்டில் பண்ண கத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாரி கோடிங்கோட உள்ள வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, அது ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுரும் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து லாஜிக் பிஹைண்ட். இப்ப இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இந்த வைரஸ் வந்து சப்போஸ் அந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் விட்டு மாறும்போது அதோட பவர் வந்து எக்ஸ்ட்ராவாயிரும். அது ரொம்ப நார்மலா இருந்தது அப்படின்னா, அத நம்ம பாடியால ஹேண்டில் பண்ண முடியாது. அது மாரி இறந்து போனவங்களும் நெறைய அப்படிங்கிறது தான் இப்ப இங்க இருக்க கேள்வி. அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. இது வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷனால கூட இது மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு நம்பர் 1. ஏன்னா எப்பவுமே வேக்சின வந்து அதோட கரெக்ட்டான அப்ராப்ரியேட் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல வைக்கணும். அப்படி இல்லன்னா அந்த வைரஸ் வந்து திரும்ப அலைவா வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன இங்க பிரச்சனை அப்டின்னா, இந்த எந்த வேக்சினா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது, அதோட